ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 510. இந்த கலியுகம் எனும் இருள் ஆன காட்டில் ஆன்மீக பாதைக்கான சிறந்த வழிகாட்டியாக வெளிச்சம் இட்டு காட்டும் பகவத்கீதை உண்மை உருவில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் வரிசைப்படி காண்போம். 1.1 திருராசர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மச்சேத்திரமான குருச்சேத்திரத்தில் ஒன்று கூடிய எனது மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தார்கள்? 1.39 குலம் அழிவு அடைவதால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தில் மீந்து இருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். 1.40 முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களே குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் களங்கம் அடைகின்றார்கள். பெண்மையின் சீர் அழிவால் விருஷ்டி குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகின்றது. 1.41 தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டு அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகின்றது. அது போன்ற சீர்குலைந்த குலங்களில் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பது கிடையாது. 2.1 இப்பொழுது சஞ்சயன் கூறினான், அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனம் அடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதைக் கண்ட மதுசூதனரான பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். 2.2 புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் கூறினார், எனது அருமை அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கு இருந்து வந்தன? வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதி அற்றவை. இவை மேல் உலகங்களுக்கு கொண்டு செல்வது கிடையாது, அவமானத்தையே கொடுக்கின்றன. 2.3 பிருதாவின் மகனே, இது போன்ற இழிவான தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காதே. இது உனக்கு பொருத்தமானது கிடையாது. இது போன்ற அற்பமான இதய பலகீனத்தை விட்டுவிட்டு எதிரிகளை தவிக்கச் செய்பவனே எழுவாயாக. 2.5 அர்ஜுனன் கூறினார், மகாத்மாக்களான எனது ஆச்சாரிகளின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட இந்த உலகில் பிச்சை எடுத்து வாழ்வது மேல். உலக லாபங்களை விரும்பும் போதிலும் அவர்கள் பெரியோர்களே. அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் அனுபவிப்பவை அனைத்திலும் இரத்தக்கரை படிந்து இருக்கும். 2.7 இப்போது நான் எனது கடமையை பற்றி குழப்பம் அடைந்து கருமித்தனமான பலகீனத்தால் என் இயல்புகளையெல்லாம் இழந்து விட்டேன். இந்த நிலையில் எனக்கு நல்லது எது என நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது உம்மிடம் சரண் அடைந்த சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. 2.11 புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகின்றாய். அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவது கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின்
சேவையில் இஸ்கான் பக்தர்கள்